உங்க முன்னால ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு, ஒரு சிறிய நிலப்பரப்பு இருக்கு. அது கண்டமா இல்ல தீவா? ஆஸ்திரேலியா கண்டமா இல்ல தீவா அப்படிங்கிற டவுட் உங்க மனசுல இப்போ இருந்துட்டு இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அதுக்கான டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்டா, தீவுங்கிறது எல்லா பக்கத்துலயும் நீரால சூழப்பட்டிருக்கிறதுக்கு பேரு தான் தீவு. அது ஒரு சிறிய நிலப்பரப்பா தான் இருக்கும். அதாவது ஒரு மினி வேர்ல்டு மாதிரி இருக்கும். அந்த நிலப்பரப்பு பெரும்பாலும் கடலுக்கு நடுவுல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இலங்கை ஒரு தீவு தான், அந்தமான் ஒரு தீவு, மாலத்தீவுகள் இருக்கு. இது எல்லாமே ஐலாண்ட் வகை தான் சேர்ந்தது. நீங்க எந்த ஐலாண்டை பற்றி அதிகமா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. காண்டினென்ட், கண்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதுக்குள்ள பல நாடுகள், பல மக்கள், பல கலாச்சாரங்கள் எல்லாமே அடங்கியிருக்கிறது தான் ஒரு கண்டம். உலகத்துல மொத்தம் 7 கண்டங்கள் இருக்கு. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இது எல்லாமே கண்டங்கள் தான். சரி, இப்ப ஐலாண்டுக்கும் காண்டினென்ட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதோட அளவு சைஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டங்கள் மிகப்பெரிய சைஸ்ல இருக்கும். தீவுன்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப சின்னதுதான். அதோட என்வரன்மெண்ட், சூழ்நிலையை பார்த்தோம்னா கண்டங்களை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பா மட்டும்தான் இருக்கும். ஆனா தீவுகள் பார்த்தோம்னா அதை சுத்தி நீர்ப்பரப்பு இருக்கும். எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா கண்டங்கள் 7 கண்டங்கள் தான் இருக்கு. அதே தீவுகளும் பார்த்தோம்னா 1,00,000க்கும் மேல தீவுகள் இருக்கு. நாடுகள்னு பார்த்தோம்னா கண்டத்துல நிறைய நாடுகள் சேர்ந்ததுதான் ஒரு கண்டம். அதே தீவுகள்னு பார்த்தோம்னா ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இருக்கும் சில தீவுகள்ல. எடுத்துக்காட்டுக்கு தீவுன்னு பார்த்தோம்னா இலங்கை தீவு, மாலைத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் சொல்லலாம். கண்டங்கள்னு பார்த்தோம்னா ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்க கண்டம் அதை சொல்லலாம். இப்ப அதோட வித்தியாசத்தெல்லாம் பார்த்தாச்சு. இப்பவே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஒரு தீவா இல்ல கண்டமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நம்ம உலகத்திலேயே ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஒரே ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கண்டம். அது முழுசா நீரால மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த நாட்டை எல்லாரும் தீவு நினைக்கிறாங்க. ஆனா அது கண்டம் தான். ஏன்னா அதோட நிலப்பரப்பு அளவு மிகவும் பெருசு. அதுல முக்காவாசி நிலப்பகுதி பாலைவனமா தான் இருக்கு. இதை பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் பார்க்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய தீவுன்னு பார்த்தோம்னா அது கிரீன்லாந்து. உலகத்திலேயே மிகச்சிறிய கண்டம்னு பார்த்தோம்னா அது நம்ம ஆஸ்திரேலியா. நம்ம இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஐலாந்துனா சுத்தி நீரால சூழப்பட்டிருக்கிறது தான் தீவுகள். காண்டினென்ட், கண்டம்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கிறது தான் கண்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நியூவா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் இந்த மாதிரி நாலேஜபிளான தமிழ் கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தின ஏதாச்சும் இன்ஃபோ இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.